இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது குலசேகரப்பட்ட திருவிழால பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்குது. நம்ம திட்டத்துக்காக தான் நான் போறேன். போறப்ப இப்படி அவசகுணமா பேசுற. என்னல நம்ம திட்டமா? என்னல அது? என்னப்பா இது? அத்தைக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போ, நான் வீராவை பார்க்க போறேன்ப்பா. வீராவை பார்த்து தாலியை கழட்டிட்டு வாங்க வேணாவாப்பா. போலீஸ் கேஸ்ல நீ மட்டுமா இருக்க? நானும் தானேப்பா இருக்கேன். தாலியை வாங்கினா தானே கேஸ் முடியும். அப்படியா? அப்படிதான். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். நீ கிளம்பு கிளம்பு. அக்கா இப்ப நீ எந்த கேள்வியும் கேட்க. சரிதான், நீ கிளம்பு. போச்சு போச்சு. கிளம்புதப்பவே இந்த மாதிரி குறுக்க வந்து நின்னா போற காரியம் எப்படி விளங்கும்? ஏட்டே, என்னைய பார்த்தா உனக்கு என்ன அபசகரமா தெரியுதா? ஐயா அப்பா, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாம இரு. அந்த இன்ஸ்பெக்டர் வேற ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இவன் வீராவை சரி பண்ணணுமா வேணாமா? டெய்லி 3 நேரமும் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப 6ல வேணான்னா இவன் தாராளமா போகட்டும். சரியா? நீ அப்படியே வா, நானு நீயும் தம்பிக்கு துணையா கூடவே போயிட்டு வருவோம். போயிட்டு வரேன்டி. ஏய் என்னடி இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? இன்னைக்கு மினிஸ்டர் கோவிலுக்கு விசிட் வராரு. நான் பந்தோபஸ்துக்கு போய் நிக்கணும். அதான். காலையில காஃபி டீ கூட குடிக்கலையே. நேத்தே சொல்லிருந்தா உனக்கு சீக்கிரமா காஃபி போட்டு டிஃபன் ரெடி பண்ணிருப்பல. காலையில மொபைல பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது. அதான் அவசரமா குளிச்சிட்டு கிளம்புதேன். நான் வாரேன். ஏய் காஃபியாவது குடிச்சிட்டு போடி. நேரம் இல்லட்டி, நான் எங்கேயாவது கடையில போய் குடிச்சுக்கிறேன். வாரேன். ஆஹா, இதுதான் சரியான சந்தர்ப்பமா இருக்கே. உடனே தகவலை சிவபாலனுக்கு சொல்லிடணும். அக்கா சொல்லுக்கா, எனக்கு காலையிலே போன் பண்ணிருக்க. ஹே சிவபாலா, வீராவை இப்ப சந்திக்கிறதுக்கு பிரமாதமான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீ எங்க இருக்க? வீராவை தேடி தான் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். ஸ்டேஷனா? இப்ப அவளுக்கு ஸ்டேஷன்ல டியூட்டி இல்ல. அப்படியா? இப்போ எங்க இருக்கா? ஏதோ மினிஸ்டர் திருச்செந்தூர் கோவிலுக்கு வராரா, அதுக்கு செக்யூரிட்டிக்காக போயிருக்கா. நிச்சயமா கோவிலுக்கு போற வழியில தான் அவ எங்கேயாச்சும் இருப்பா. தனியா இருக்கதான் நிறைய வாய்ப்பு இருக்கு. போய் பேசு, அவளை விட்டுறாத. சரியா? சூப்பர்க்கா, தோ உடனே அங்க கிளம்புறேன். அக்கா தேங்க்யூக்கா. சீக்கிரம் போ. இல்லே, இவன் என்னலே ஸ்டேஷன் பக்கம் போகாம வேற எங்க போறான்? ஒரு மாதிரியா இருக்கி. டைவர்ஷன் எடுத்து வேற பக்கம் போறான். ஐயா, இதுல ஏதோ சம்திங் இருக்கியா? பின்னாடியே போவையா? அப்படியா சொல்லுதே? ஆமாய்யா, வண்டி எடுக்கையா. போயிடுவோம். அன்பே வீரா, நீதான் ஜிலேபில இருக்கிற சீரா. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப சொல்லு, இமயமலை மேல இருந்து டைவ் அடிக்கவா, இல்ல சுனாமில போயிட்டு அப்படியே சுமிங்க போடவா? ஐயோ அப்பா, மேல இருந்து ஓ மேல குதிச்சு அப்படியே மிதிப்பேன்னு சொல்றாரு. கொடல உருவீர்வேன் வேற சொல்றாரு பாருங்க. இல்லே, உனக்கு அப்படியா தோணுது? நிச்சயமா அத்தாயா அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காவா. அவளுக்கு இருக்கிறதே குடல் ஒண்ணுத்தேன். இத கேளு, செந்தூர்ல அலை அடிக்குது கடலு, உன்னை பாக்குறப்பெல்லாம் சிலிர்க்குது என் உடம்பு. ஹலோ மினிஸ்டர் புறப்பட்டாச்சு. ஆல் பாயிண்ட் ஆலா டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓவர். எலே, தயவு செஞ்சு போல, மினிஸ்டர் வர நேரம் ஆயிடுச்சு. இந்தாரு, பிரச்சனை பண்ணாம போயிடு சொல்லிட்டேன். உன்கிட்ட ஒரே ஒரு முத்தம் தானே கேட்டேன். ஐயா, சிவபாலம் பாவையா, தாலிய கொடுத்தே திருணும்னு மண்டி போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காருயா.
ச்சே, அந்த புள்ள தரவே மாட்டேங்குது பாருங்க. ப்ளீஸ், உன்னையே சுத்தி சுத்தி வந்து லவ் பண்றேன்ல, நான் பாவம் இல்லையா? ஐயோ, ஒன்னே ஒன்னு தந்தா என்னவா? எதுக்கே குழந்தைய அழ விடுற? ஏலே, நீ கேட்டியா? கொடுத்தாளா? கொடுக்க மாட்டேன்றப்பா. கொடுக்க மாட்டேங்காளா? ஏலா, அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? கட்டினவனே வந்து கேட்க சொல்லுங்க குடுக்கேன் அப்படின்னு சொன்னியா இல்லையா? இன்னைக்கு கட்டினவனே வந்து உன்கிட்ட குடுன்னு கேட்கா. பட்டுன்னு கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்க மாட்டேங்க? மாமா, உனக்கெல்லாம் வெக்கமானமே இல்லையா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? ஏய், அவ என்ன கேக்குதான்னு தெரியுமா? எல்லாம் என்ன கேட்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் வந்து கேட்கா. குடு, நான் இப்ப வீடியோ எடுக்க எனக்கு ப்ரூஃப் வேணும். குடு, நல்ல அழகா குடு பாப்போம். பக்கத்துல நில்லு. பெரிய தெரு கார்ல யார் டியூட்டில இருக்குது? உடனே லைனுக்கு வாங்க. சப் இன்ஸ்பெக்டர் வீரலட்சுமி பேசுறேன் சார். தேரி ரோடு முக்குக்கு உடனே போங்க. அங்க சில பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே போங்க. ஓவர். எஸ் சார், உடனே போறேன். ஓவர். இவனுக்கும் அறிவில்ல, உங்களுக்கும் மானம் இல்ல. என்ன குடும்பமோ? ச்சே. ஏய், கொடுத்துட்டு போடி. நீ வேறடா, அவனோட மினிஸ்டருக்கு அவன் சாதாரணமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடி சொல்றவ. மினிஸ்டர் பயமுறுத்துவா. நீ இப்படி இல்ல, எனக்கு இது வேணும். இப்ப வேண்டாம், நான் வாங்கி தரேன்டா உனக்கு. கிளம்பு, ஏறு முதல்ல பரவாயில்ல, பாத்துக்கலாம். கிளம்பி இப்ப முதல்ல. மாலதியோட மர்டர் கேஸ் நாளைக்கு தான் கோர்ட்ல முதல் ஹியரிங்க்கு வருது. அதுக்குள்ளயா? அதாச்சுல 15-18 நாள் ஆச்சு. கோர்ட்டுக்கு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல. தார்ல, உன்னோட சாட்சி தான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. அது தெரியுமில்ல உனக்கு? நல்லாவே தெரியும். நீ சொல்ற சாட்சியில தான் அறிவழகனோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அதை மறந்துடாத. எங்ககிட்ட என்ன சொன்னியோ அதை அப்படியே கோர்ட்ல சொல்லணும். என்ன? நிச்சயமா சொல்லுவேன் சார். என் உசுரை காப்பாத்தினதே சண்முகமும் பரணி சிஸ்டரும் தான். அவங்களுக்காக நான் கண்டிப்பா சாட்சி சொல்லுவேன். இல்லை, நீ எதையும் அங்க வந்து மாத்திராம சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிச்சயமா சண்முகம். அந்த மாலதி அந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்ததே அந்த வைஜெயந்தி தான். அவங்கள நானே கூட 4-5 தடவை சந்திச்சிருக்கேன். அறிவழகனை காதலிக்கிற மாதிரி நடிக்கணும்னு மாலதி கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு அவ இவ்வளவு வேலை பண்ணிருக்காளே, அவளுக்கு என் பையன் மேல என்ன கோவம்? அது எனக்கு தெரியலம்மா. இந்த பிரச்சனைக்குள்ள எனக்கு தெரியாம நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏன்னா அறிவழகனுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.